நீங்க என்ன பண்றீங்க? நவீனமான அரசாங்கம் பிரத்யேகமாக எத்தனை கல்வி இருந்தாலும் நீங்க நவீனமான கல்வியை நோக்கி தானே படையெடுத்துறீங்க. அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க உட்காந்துருக்கு. அப்ப அதுக்குள்ள பிரத்யேகமா ஏன் வரலன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட காசே இல்லைங்கிறீங்க, நான் ஏழைங்கிறீங்க. ஆனா உங்க புள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது. நீங்க ஏழைங்கிறீங்க, சாப்பிட்றதுக்கே கஷ்டங்கிறீங்க. ஆனா உங்க புள்ள எங்க படிக்குதுன்னா பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்குது. அது வரவே இருக்கு. ஆனா அது எதுக்குன்னா, நீங்க உண்மையிலே கல்வியை தேடி போய் அதுக்கான செயல் கிடையாது. அந்த காலகட்டத்துல அந்த நவீனத்தை அது எல்லாரும் அதை விரும்புறாங்கிறதுக்காக நீங்களும் அதை விரும்புறீங்க. எல்லாருக்கும் அது கிடைக்கும் போது நம்ம பிள்ளைக்கு அது கிடைக்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்ப அங்க என்ன இருக்குன்னா, கல்வியோட அந்த பாப்புலேஷனும் அந்த விளம்பரம் உங்களை தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப கல்வி தரத்தோட அந்த மோகம் பயங்கர தீவிரமா. இப்ப ஒரு டிஜிட்டல் போர்டு அடிச்சு பஸ் ஸ்டாண்டு ஒரு ஸ்கூல் பேரன் போட்டு அந்த மார்க் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்கன்னு பிளக்ஸ் வைக்கிறாங்க. ஏன் வைக்கணும்? ஏன் வைக்கணும்? அப்ப இது என்னன்னா, அந்த மக்களை கவர்றதுக்கான திட்டம். புரியுதுங்களா? சரவணா ஸ்டோர் பக்கத்துல ஒரு ஜவுளி கடை, பக்கத்துல போர்ட் விஷயம். அப்ப ரெண்டுலயுமே ஒரே பிரேஸும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கும். எல்லாமே நெசவுல இருந்து வர்றதுதான். இந்த முதலாளி வேற, அந்த முதலாளி வேற. ஆனா பக்கத்துல ஏன் அப்படின்னா, அது அவர் டிமாண்ட் அப்பதான் கிரியேட் பண்ண முடியும் மக்கள். எங்கள்கிட்ட ஒரு லேபிள் இருக்கு, நாங்க ஒரு ப்ரமோஷன் பண்றோம், நாங்க ஒரு விஷயம் பண்றோம், நீங்க எங்களுதையும் பாருங்க அவங்களுதையும் பாருங்க, இப்படி ஒரு லைன் அப் பண்றோம். அந்த லைன் அப்ல உங்களை உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நல்லா நான் 10 குவாலிட்டிய 10 விஷயத்த கொடுக்குறோம், நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுக்க. அது மாதிரி தியானம் கிடையாது. கடை விரிச்சு இங்க இருக்கு 500 தியானம் இருக்கும், அதுல நீ தேர்ந்தெடுக்கிறது அப்படி எல்லாம் கிடையாது. இந்த சரண தேர்ந்தெடுக்க உன்னால முடியாது. ஏன்னா நீ மனிதன். புரியுதா? குப்பையில படுத்து கிடப்பாரு இறைவன். நீ போய் எங்க போய் தேடுவ இறைவனை? உண்மையான குரு என்பவன் ஏசி ரூம்ல கூட இருக்க மாட்டான், மரத்தடியில இருப்பான். திடீர்னு ஏசி ரூம்ல கூட படுத்து கிடப்பான். அப்ப இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு சரணாகதியும் அந்த உண்மை தத்துவத்துக்குள்ள நின்னாதான் அதை ஜெயிக்க முடியும்.